மணிமேழி நசையினவர். மேழி என்றால் ஏற்கலப்பை. இருக்கின்ற செல்வத்திலே தங்கம் பெரிய செல்வம் அல்ல, மாபெரும் மாட மாளிகை பெரிய செல்வம் அல்ல, நம்மிடம் இருக்கின்ற பொருட்களோ பொருள்களோ பெரிய செல்வம் அல்ல. யாரிடத்தில் ஏற்கலப்பை இருக்கிறதோ, யாரிடத்தில் உழவு மாடு இருக்கிறதோ, யார் விவசாயம் செய்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்தர் என்று நம்முடைய பட்டினப்பாளையில் நம்முடைய முன்னோர்கள் சங்க காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த சொற்களை ஏற்று நாமும் அவ்வாறு நடக்க வேண்டும். நம் பிள்ளைகளை உயர்ந்த கல்விக்கு அனுப்ப வேண்டும். குறிப்பாக பெண் பிள்ளைகள் பாதியிலே படிப்பை நிறுத்தாமல் அவர்களை உயர்ந்த கல்விக்கு அனுப்பி பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இந்த சமுதாயத்தில் எது என்று கேட்டால் அது கல்வி ஒன்றுதான். கல்வி ஒன்றால்தான் இந்த ஆண் சமூகத்தை அறிவுபடுத்த முடியும். பெண்கள் அனைவரும் படிக்க வேண்டும், உயர்கல்விக்கு செல்ல வேண்டும், அனைத்து துறைகளிலும் பெண்கள் மேலோங்கி நிற்க வேண்டும். அதனால் அன்பு தாய்மார்களே, உங்களுடைய பெண் பிள்ளைகளை உயர்ந்த கல்விக்கு அனுப்புங்கள் என்று இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு நான் பகிர்கின்றேன். தயவு கூர்ந்து நம்முடைய பிள்ளைகளை மேற்படிப்பிற்கு அனுப்புவோம். நகர்ப்புறங்களிலே டவுன்ஷிப்பிலே சிட்டிஸ்களிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், பரதநாட்டியம், நீச்சல் ஆகிய அனைத்து வாய்ப்புகளும் அவர்களுக்கு கிடைக்கிறது. நம் பிள்ளைகளுக்கு டியூஷன் செல்வதற்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால் நம் பிள்ளைகளை இன்னும் நன்கு பயில வைத்து அவர்களுக்கு சரியான ஒரு போட்டியாக நாம் அவர்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் டவுன்ஷிப்பில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் நம்முடைய கிராமப்புறத்தில் இன்று செல்கின்ற மாணவர்களுக்கும் போட்டித் தேர்வில் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான், ஒரே வினாத்தாள் தான். அவர்களுக்கும் அதே வினாதான், நமக்கும் அதே வினாதான். ஆனால் நம்மால் அவர்கள் இரவுக்கு ஈடு செய்ய வேண்டும் என்றால் நம் பிள்ளைகளை இன்னும் வளர்க்க வேண்டும். செய்திகளை போடுங்கள், நாளிதழ்கள் கொடுங்கள். தினசரி மாணவர்கள் டிவியில் செய்திகளை பார்க்க வேண்டும், அப்டேஷனில் இருக்க வேண்டும். நடப்பு நிகழ்ச்சி, நடப்பு உலகம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ஆயத்தப்படுத்தி நம் பிள்ளைகளை மேன்மை அடைய செய்ய வேண்டும், முன்னேற அடைய செய்ய வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொண்டு இந்த கல்வியாண்டோடு தன்னுடைய பணியை நிறைவு செய்ய உள்ளார். அது கல்லூரியில் மட்டும்தான் பணியை நிறைவு செய்ய உள்ளார். அவருடைய கல்வி பணி அவர் உயிருள்ள வரை இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி